ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் டிஜிட்டல் இயக்கம் வேளாண் மற்றும் தொழில்துறைகளில் ஏற்படுத்தியுள்ள முன்னேற்றங்களை பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வேளாண் துறையில் டிஜிட்டல் இயக்கம் ஏற்படுத்திய முன்னேற்றங்கள் பற்றி சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம் சார். பயிர் காப்பீடு பெற இந்த இயக்கம் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு சார்? ஒவ்வொரு விவசாயிக்கும் நீங்க நாளைக்கு இப்ப நீங்க கடைசியில பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் வரைக்கும் நாம டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்னன்னா, இப்ப நீங்க உதாரணமா இப்ப நீங்க பெரிய மழை பெய்யுது, இன்னைக்கு வெள்ளம் வருது, நீங்க உங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னா முன்னாடி எல்லாம் இழப்பீடு கணக்கீடு செய்வது என்பது எந்த நேரத்துல என்ன நடந்துச்சு, எவ்வளவு நீங்க இழப்பீடு கொடுக்கணும், இன்னைக்கு அதெல்லாம் சுலபமாக கணக்கிடுவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது. அந்த பணத்தை, அந்த இழப்பீட்டையும் அந்த மானியத்தையும் வழங்குவதற்கு நேரடியாக பெனிஃபிட் இருக்கு, நேரடியாக டிரான்ஸ்பர் பண்ண முடியுது. அப்போ யார் உண்மையான பாதிக்கப்பட்டவரோ அந்த பாதிக்கப்பட்டவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக இந்த உதவித்தொகையோ இந்த மானியத்தையோ கொண்டு போய் வரவு வைக்க முடிகிறது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது பெண்களுக்கு. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல, பல இந்த மாதிரியான சேவைகளுக்கு அடிப்படை பெண்களின் பெயரில் தான் அந்த தொகை வழங்கப்படுகிறது. அது அவர்களை மேலும் மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இந்த டிஜிட்டல் சேவை மாறியிருக்கு. நிச்சயமா சார். எப்பவுமே பிரதமர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நாட்டினுடைய வளர்ச்சியில பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வீட்டு வசதி திட்டம் உள்பட அதனுடைய பயனாளியா ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கறத அரசு உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது நம்ம. இப்போ நீங்க விவசாயத்துல சொன்னீங்க என்ன மாதிரியான டிஜிட்டல் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இன்னொன்னு, தற்கால சூழலுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களை பத்தி, விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் பத்தி தெரிஞ்சுக்கவும் கூட இந்த டிஜிட்டல் இயக்கம் உதவிகரமா இருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான தொழில்நுட்பங்களை பாத்தீங்கன்னா அந்தந்த மண்டல மொழிகள்லயே கூட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற செயலிகள் வழங்கிட்டு வர்றதையும் நம்ம இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய ஒரு முன்னேற்றமா பார்க்கலாம். இன்னொன்னு, மகளிர் நலன் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். மகளிருக்காகவே டிஜிட்டல் இயக்கத்துல என்ன மாதிரியான ஒரு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சார்? நிறைய பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு மேடம். ஆக்சுவலா அதுல நம்ம ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. குறிப்பா ரொம்ப முக்கியமானதாக நான் கருதக்கூடியது என்னன்னா, இந்த சிறு தொழில்களுக்காக கொடுக்கக்கூடிய முத்ரா கடன்கள். இந்த முத்ரா கடன்கள் பெருமளவு பாத்தீங்கன்னா இந்த சாதாரணப்பட்ட ஒரு குடும்பங்கள்ல இருந்து வந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பல தொழில் முனைவோர், எளிய தொழில் முனைவோர்களாக உருவானவர்களில் பெண்கள் கணிசமான பகுதியினர். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வாங்கின கடனை அவங்க திருப்பி கொடுத்துறாங்க. நிச்சயமா சார். அது எந்த வகையிலும் சிக்கல் இல்லாம அது வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸா இருந்து நீங்க கடன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி அந்த கடனுக்கு நீங்க தாராளமா நீங்க ஒழுங்கா பணத்தை திருப்பி கட்டுறதுக்கான தொழில் முனைவு தன்மை அவருக்கு இருக்கு. அப்போ அவங்களை நாம எப்படி எம்பவர் பண்ணணும் அப்படிங்கறதுதா இந்த என்டையர் ஐடியாவுடைய விஷயம். அப்போ டிஜிட்டல் இந்தியால பெண்களை எம்பவர் பண்ணக்கூடியது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி முத்ரா கடன்கள்ல மிக முக்கியத்துவம். அதே மாதிரி ஜன்தன் யோஜனால பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகள், இந்த மாதிரி அவங்களுடைய தொழில், இப்ப நீங்க ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் இப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி கைத்தறி தொழில் ஆனாலும் சரி, என்னென்ன ப்ராடக்ட் டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, அது எல்லா இடத்துலயும் அந்த ஒரு ஆர்டிசன்ஸையும் வச்சு, அதுல இருக்கக்கூடிய பெண்களையும் வச்சு அந்த மாதிரியான ஒரு தொழில்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய, அதாவது அவங்களுடைய உற்பத்தியெல்லாம் காட்சிப்படுத்தும் போது அதற்கான அந்த சந்தையும் விரிவடையுதுன்னு சொல்லலாம் இல்லையா? அதே சமயத்துல அவங்கள பெண்களை தான் முன்னிலைப்படுத்தி இந்த கடன்களும் இந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுவாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, சாதாரண நீங்க வீட்டு கடன் வாங்க போனீங்கன்னா கூட பெண்கள் பேர்ல கடன் வாங்கினீங்கன்னா 0.1% 2% நீங்க வட்டியே இன்னும் குறைச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்க பொதுத்துறை வங்கிகள்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா, இந்த சேவைகளை பெண்களுக்கு நேரடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதற்கு என்னென்னலாம் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ அதெல்லாம் நாம தொழில செய்யறோம், இண்டிவிஜுவலான ஒரு பெண்ணுக்கு செய்யறோம், என்னென்னலாம் கல்விக்கு செய்யறோம், பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான ஒரு முன்னேற்றம், பெண்களுக்கான பள்ளிகள், இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை எவ்வளவு தூரம் பெண்களுக்கான, பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டல் இந்தியாவுடைய வாயிலாக செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே அவங்கள எம்பவர் பண்ணுது, அவங்கள மேம்படுத்துது. அவங்க துணிச்சலாக பல இடங்கள்ல நீங்க பங்கு பெறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா,
இப்ப இந்த காசி தமிழ்ச்சங்கம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. கடந்த 3 காசி தமிழ்ச்சங்கம், இது 4வது காசி தமிழ்ச்சங்கம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையில பெண்களுக்கான ஒரு தனி பிரிவே வந்து உருவாக்குறாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி வேற வேற விவசாயிகள்லாம் உருவாக்கி அதுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பெண்கள் தான் வந்து நேரடியாக பதிவு செய்து கொண்டு இது நேரடியாக காசிக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம கண்ணெதிரில் பாக்குறோம். அப்போ இந்தியா அளவுல நம்ம டிஜிட்டல் இந்தியா வந்து பெண்களுக்கு ஏற்கனவே அவர்கள் வந்து துணிவானவர்கள், நம்பிக்கையானவர்கள், அவருடைய ஒரு முயற்சி இருக்கிறது. அந்த முயற்சிக்கு அணி சேர்க்கும் விதமாக இன்னைக்கு வந்து இணையம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுல குறிப்பாக பெண்களாக நீங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த பெண்களாக நீங்கள் வந்து கூட்டாக செயல்படும் போதெல்லாம் கூடுதலான சலுகைகள், கூடுதலான பலன்கள், இது அத்தனையுமே அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் முழுசாக ஒரு எம்பவர் பண்ணப்படுகிறார்கள் என்பதுதான் இதற்கு பெரிய முக்கியம். நிச்சயமா சார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதுல வந்து டிஜிட்டல் இயக்கம் வந்து ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தொழில் துறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் யுகம் வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு சார்? டிஜிட்டல் இயக்கம் காரணமாக எந்த அளவுக்கு தொழில் துறையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? ஒவ்வொரு தொழில்துறையும் MSME எடுத்துனாலும் சரி, பெரிய தொழில்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் இந்த இணைய சேவைகள் வாயிலாக மட்டுமே தான் இன்னைக்கு வந்து செயல்படுகிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கு அனுமதி வாங்குவதை தொடங்கி நீங்க வந்து அது பின்னாடி நிறுவனத்தினுடைய நடத்துவதற்கான அத்தனை விதிமுறைகள், வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் அத்தனையும் சரி, இதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கடைசியா நீங்க சேவையை முடிச்சு நீங்க வந்து வணிகம் பண்ணி நீங்க வந்து அரசாங்கத்துக்கு பணம் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வரி கட்டுவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இன்னைக்கு இணையம் வாயிலாக மட்டுமே நடைபெறும். ஒரு புள்ளி கூட நீங்க வந்து இணையத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து இந்த சேவையை பெறவே முடியாது. ஒரு நிறுவனத்தை பதிவு செய்வதில் தொடங்கி இது வந்து ஆரம்பிக்கிறது. நீங்க வந்து அது கடைசியில போய் டாக்ஸ் கட்டும் போது கூட நீங்க வந்து இணையம் வழியாகத்தான் நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த என்டையர் டிஜிட்டைசேஷன் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சியை உருவாக்குது. தொழிலை வேகப்படுத்துவதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் அனுமதிகளை பெறுவதற்கும் இந்த பக்கம் ஆரம்பத்திலிருந்து அது வந்து உதவியா இருக்கிறது. இப்ப பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒற்றைச்சாளர வழிமுறைகள்லாம் அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான முன்னேற்றங்கள். அப்போ பின்னாடி அதாவது ஒரே ஒரு இடத்துல இருந்தே வந்து உங்களுக்கு தேவையான ஒரு மின்சார வசதி, தண்ணீர் வசதி, இது எல்லாவற்றுக்குமான அனுமதிகளை பெற முடிகிறது. அதே மாதிரி நாளைக்கு நீங்க வந்து ப்ராடக்டை உருவாக்குறீங்க, அது கொண்டு போய் நீங்க வெளிநாடுகள்ல ஏற்றுமதி செய்யணும்னாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தைகள்ல கொண்டு போய் விற்பனை பண்ணணும்னாலும் சரி, இந்த அத்தனைக்குமே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் தான் இன்னைக்கு வந்து பயன்படுகிறது. அப்ப அந்த டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸை வைத்துக்கொண்டுதான் நீங்க ப்ராடக்டை டிரான்ஸ்பர் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு விற்பனை செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு அது எத்தனையுமே இதெல்லாம் நீங்க எப்படி இன்னைக்கு நாம வந்து ஆயிட்டோம்னா இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம வந்து அதை சொல்றோம். ஆனா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லைங்கிறதே நாம மறந்துட்டோம். அதாவது நிச்சயமா சார், இப்ப நீங்க சொன்னது 100% சரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டிஜிட்டல் யுகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே மேல தூக்கிட்டு அப்படியே போகுது வளர்ச்சிய. பழச நம்ம மறந்துட்டோம். அதாவது என்னன்னா அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்படிங்கறதே நம்ம மறந்துட்டோம். ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு 80கள் எல்லாம் வந்து நீங்க ஒரு வீட்டுல ஒரு தொலைபேசி வேணும்னா நீங்க பதிவு செய்து வைத்துட்டு 6 மாதங்கள் காத்திருந்த காலகட்டம் எல்லாம் ஒண்ணு உண்டு. இன்னைக்கு நீங்க ஒரு தொலைபேசி ப்ரொவைடர் கேட்டீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துல 2 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு போனும் உங்க போன்ல வந்து இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடைச்சிருது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் தொழில்துறைக்கு எவ்வளவு தூரம் பயனுடையதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு அவங்களுடைய சந்தைகளை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவையான ஒரு அதுக்கான ஒரு வெப்சைட்ஸோ, அதுக்கான இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கிங்கோ, அந்த அசோசியேஷன்ஸ்க்கான தேவையான வசதி வாய்ப்புகளோ, இது எல்லாமே. இன்னொரு செய்தி என்னன்னா, இதுல ஏதேனும் அவர்கள் இடர்கள் சந்தித்தாலும், இதுல ஏதேனும் அவர்கள் வந்து சிரமங்களை சந்தித்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்க. அது யாரோ போய் ரெப்ரசென்ட் பண்ணணும், யாரோ ஒருத்தர் போய் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இனிமே கிடையாது. அதாவது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். அரசாங்கத்திற்கு என்ன துறையில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, அப்ப அரசாங்கம் எங்க போய் இன்டர்வீன் பண்ணணும், என்ன விதமான ஒரு தீர்வுகளை அங்கே கொடுத்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகளை நம்மால் நீக்க முடியும் அப்படிங்கறத அரசாங்கத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு நேரடியாக கிடைக்கிறது. இப்ப உதாரணமா ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க RBI பணக்கொள்கை குழுல 0.25% குறைத்திருக்கிறாங்க. அவங்க அது இல்லாம இன்னும் வந்து ஒரு 2 நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏராளமான ஒரு நிதியை இன்றைக்கு வந்து வங்கிகளுக்கு RBI வந்து வழங்குகிறது. என்ன அர்த்தம், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்ஸ் அகைன் இப்படிதான். அதாவது என்னன்னா,
நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் குறைகிறது, நம்ம நாட்டு அதாவது பணவீக்கம் குறைகிறது, நம்ம நாட்டின் நுகர்வு கலாச்சாரம் அதிகமாக வேண்டும். அப்பதான் என்ன பாதிப்பை நம்ம சந்திக்கிறோம், ஒரு இடத்துல என்ன பாதிப்பை சந்திக்கிறோம்னா நம்முடைய ஏற்றுமதிகள் அடிவாங்க. ஏன்னா யூஎஸ்ல வந்து அவங்க 50% இறக்கு போட்டு வந்ததுனால நமக்கு உள்நாட்டுல வணிகம் வந்து பாதிக்கப்படும். அப்ப உள்நாட்டு வணிகத்தை நாம் பாதிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை அதிகமாக நுகர்வு செய்ய வைக்க வேண்டும், அவர்களை வாங்குபவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை அதிகமாக மாற்று பொருளாக செய்யணும்னா என்ன, அவர் கையில் பணத்தை கொடுக்க வேண்டும். வங்கிகளுக்கு பணத்தை கொடுத்தா அது கடனாக மக்களிடம் போய் சேரும். அப்ப வட்டி குறையும். இயல்பா இப்ப நீங்க வீடு வாங்குவாங்க, வேற ஏதோ வாகனம் ஏதாவது வாங்குவாங்க, எல்லாமே வாங்குவாங்க. அப்ப இயல்பாகவே உங்களுக்கு அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடன் வாங்குவாங்க, தொழில முதலீடு செய்வாங்க. அப்ப இது அத்தனையும் சேர்ந்து இந்த பொருளாதார உற்பத்தியையும் இந்த ஒரு வளர்ச்சியும் மீண்டும் கொண்டு வரும். அப்போ இந்த தகவல் எப்படி வந்து ஆர்பிஐக்கு தெரியுது, ஆர்பிஐக்கு இது எப்படி தெரியுதுன்னா எல்லாமே இந்தியால ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் அத ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ்னா என்னன்னா குறிப்பிட்ட துறைகள்ல என்னென்ன விதமான தேக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, வளர்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்போ படிப்படியாக அவர்களால் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுது. சந்தையில் இன்னைக்கு இந்த பொருட்கள் அதிகமாக விற்பனையாகின்றன அல்லது விற்பனையாகவில்லை. அல்லது உதாரணமா கார்கள்ல எடுத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகபட்ச விலை இருக்க கார்கள் தான் அதிகமாக விற்பனையாகின்றன, ஆனால் ஆரம்ப நிலை கார்கள் விற்பனையாக மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப சாதாரணப்பட்ட ஏழை எளியவர்களோ அல்லது மிடில் கிளாஸோ வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களே எப்படி வாங்க தூண்டுவது, அவங்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கிறது. அப்ப எப்படி இந்த தகவல் போய் சேருதுன்னா இணையம் வாயிலாகத்தான். இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து அதாவது இணையத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதில் திரட்டக்கூடிய தகவல்கள், இந்த தகவல்களை புரிந்து கொண்டு ஆர்பிஐ எடுக்கக்கூடிய நடவடிக்கை முடிவுகள். அப்போ இந்த என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழேந்து போக வேண்டிய தகவல் இருக்கு இல்லையா, இந்த தகவல் ஒரு காலகட்டத்துல எவ்வளவு மெதுவாக மேல போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது எவ்வளவு விரைவா போய் மேல சேருதுன்னு போய் பாருங்க. இதுதான் டிஜிட்டல் கட்டமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது தேவைகள் என்ன, அதுக்கு வந்து என்ன வந்து செய்யணும் அரசு அப்படிங்கறத வந்து விரைவுபடுத்தி இருக்கு டிஜிட்டல் இந்தியா இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து தொழில்துறை பத்தி பார்த்தோம் சார். இன்னொன்னு நாட்டினுடைய வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இளையோருக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இளையோர் நலனுக்காக இந்த டிஜிட்டல் இந்தியா இயக்கம் வந்து என்ன மாதிரியான பங்காற்றி இருக்கு சார்? அடிப்படையில கல்விதான். கல்வியில வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் என்னன்னா பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாருக்கும் பாடத்திட்டங்கள் இது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு. ஆனா இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து இணைய கல்வி என்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திருக்கு. ஸ்வயம் ஒரு போர்ட்டல், இந்த 2 போர்ட்டலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கிடைக்காத படிப்பே கிடையாது. நீங்க வந்து வெறும் ஒரு 3000 ரூபாய் நீங்க வருஷத்துக்கு கட்டிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 6 கோர்ஸாவது நீங்க வந்து அதுல முடிக்க முடியும். இன்னைக்கு எப்படின்னா மாணவர்களை வந்து அடிப்படையில நீங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது, மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது, என்னென்னவோ கற்றுக்கொள்ள வேண்டியது. இது எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்துல வேற வேற இடங்களுக்கு போய் தேடி 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 படித்துக் கொண்டிருந்த நிலைமை இன்னைக்கு மாறி உங்கள் படிப்பு சார்ந்த மேற்படிப்புகளோ அல்லது துணை படிப்புகளையோ அது அத்தனையுமே இணையம் வாயிலாகவே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ வெறும் நீங்க சர்டிபிகேஷன் வேணும்னா தான், நீங்க எக்ஸாம் வேணும்னா தான் அதுக்கு பணம் கட்டணமே தவிர நீங்க வெறும படிச்சுக்கணும்னா அது இலவசம் தான் ஆக்சுவலா. அப்போ நீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க கல்வியை வந்து இணையம் வாயிலாக மிக 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 ஒரு ஜனநாயகப்படுத்தினார்கள் என்றால் அதுதான் வந்து நடந்திருக்கிறது. மகளிர் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சியிலும் டிஜிட்டல் இயக்கம் முக்கிய பங்காற்றி வருகிறது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.